உத்தரப்பிரதேசத்தில் மாட்டு இறைச்சி சாப்பிட்டதாக ஒருவர் கொலை செய்யப்பட்ட தாத்ரி கிராமத்தில் இருந்து செய்தியாளர்கள் வெளியேற வலியுறுத்தியும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பசுவதை தடை சட்டம் அமலில் இருப்பதை காரணம் காட்டி அம்மாநிலத்தின் தாத்ரி பகுதியில் மாட்டு இறைச்சி சாப்பிட்டதாக ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தாத்ரி கிராமத்தை விட்டு செய்தியாளர்கள் வெளியேற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்தில் இருக்கும் அனைத்து செய்தியாளர்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். செய்தியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே தாத்ரியில் கொல்லப்பட்ட இக்லாக்கின் குடும்பத்தினர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவை நேரில் சந்தித்து பேசினர். இக்லக்கின் மகள், மருமகன் உட்பட உறவினர்கள் முதலமைச்சரை சந்தித்தனர். அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த அகிலேஷ் யாதவ் குற்றவாளிகள் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. இக்லக்கின் குடும்பத்திற்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அகிலேஷ் யாதவ் அறிவித்துள்ளார்.